கூட்டணி உறுதியான நிலையில் இபிஎஸ் தனது வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தில் அமித் ஷா பங்கேற்றார். அதன் பின்பு இபிஎஸ் வீட்டிலிருந்து விருந்தை முடித்துவிட்டு டெல்லி புறப்பட்டார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்துவிட்டு டெல்லி புறப்பட்டார் அமித் ஷா. கூட்டணி உறுதியான நிலையில் இபிஎஸ் தனது வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தில் அமித் ஷா பங்கேற்றார். அதன் பிறகு விருந்தை முடித்துவிட்டு டெல்லி புறப்பட்டார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேற்று இரவு சென்னை வந்த அமித் ஷா இன்று பாஜக அதிமுக கூட்டணியை இறுதி செய்துவிட்டு தற்போது டெல்லி புறப்பட்டார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்துவிட்டு டெல்லி புறப்பட்டார் அமித் ஷா. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூட்டணி உறுதியான நிலையில் இபிஎஸ் தனது வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தில் அமித் ஷா பங்கேற்றார். அதன் பிறகு டெல்லி புறப்பட்டார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லி புறப்பட்டிருக்கின்றார். அதிமுகவுடன் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்த அவர் அதை நிறைவேற்றி முடித்துவிட்டு தற்பொழுது டெல்லி புறப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அதிமுக பொதுச் செயலாளருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் பசுமை வழிச்சாலை இல்லத்திலே. அதில் நட்பார்ந்த முறையில் பல விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அதுதான் தேர்தலில் உண்மையிலேயே இந்த கூட்டணிக்கு சவாலாக இருக்கும். அதிமுக பாஜக எந்த விஷயங்கள் எல்லாம் சவாலாக இருக்குமோ அது அனைத்துமே இந்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகளாக கேட்க 45 நிமிட சந்திப்பிலும் இருவரும் பேசி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அந்த கேள்வி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.